திருப்பாடல்கள் 106 அதிகாரம் 1 முதல் 28 வரையுள்ள இறை வார்த்தைகள். அல்லேலூயா! ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதி நெறி காப்போர் பேர் பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்பொழுது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. மாறாக உன்னதமானவரை எதிர்த்து செங்கடல் ஓரத்தில் கலகம் செய்தனர். அவரோ தமது பெயரின் பொருட்டு அவர்களை விடுவித்தார். இவ்வாறு அவர் தமது வலிமையை வெளிப்படுத்தினார். அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று. பாலை நிலத்தில் நடத்தி செல்வது போல் அவர்களை ஆழ்கடல் வழியே நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று அவர்களை விடுவித்தார். பகைவரின் பிடியினின்று அவர்களை மீட்டார். அவர்களுடைய எதிரிகளை கடல் நீர் மூழ்கடித்தது. அவர்களுள் ஒருவர் கூட எஞ்சி இருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்தார்கள், அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள். அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பாலை நிலத்தில் அவர்கள் பெரு விருப்புக்கு இடம் கொடுத்தார்கள். பால்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களின் உயிரை அழிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார். பாளையத்தில் இருக்கும்போது மோசேயின் மீதும் ஆண்டவருக்காக திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். நிலம் பிளந்து தாத்தானை விழுங்கியது. அபிராமின் கும்பலை அப்படியே புதைத்து விட்டது. அக்கும்பலிடையே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயோரை தீ பிளம்பு எரித்தது. அவர்கள் ஓரேபில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதற்காக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். அருமையான நாட்டை அவர்கள் இழந்தார்கள். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் தங்களின் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே அவர் அவர்களுக்கு எதிராக தம் கையை ஓங்கி, நான் உங்களை பாலை நிலத்தில் வீழ்ச்சியுற செய்வேன், உங்கள் வழி மரபினரை வேற்றினங்களிடையும் அந்நிய நாடுகளிலும் சிதறடிப்பேன் என்றார். பின்னர் அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். உயிரற்ற தெய்வங்களுக்கு பலியிட்டவற்றை உண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.